ஹே கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எக் புட்டிங். ஸோ எல்லாருமே வீடியோக்கு கடைசியில் தானே காமிப்பாங்க, நீ என்ன முதைய காமிக்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வீடியோவை அரைகுறையாக பார்த்துட்டு முட்டாள்தனமாக பண்ணுற அப்படி ஒரு நபர் பார்த்துருக்கீங்களா? அது நான் தான். ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோ முழுக்க ஒரு சொதப்பல் வீடியோ. பட் இது வந்து கரெக்டாக பண்ணிட்டேன். இது வந்து வீடியோலாம் எடுத்து முடிச்சு மறுநாள் உட்காந்து பண்ணது, அதை தான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன். வீடியோ பண்ண போச்சுல ஒரு சில விஷயத்த மறந்துட்டேன், அதனால ரொம்ப கேவலமாக வந்துருந்துச்சு. இருந்தாலும் அந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக இருந்ததுனால அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ பாருங்க. அண்ட் என்ன மறந்தேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஓகே, ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் புட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அதை எப்படியாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நம்ம அடிக்கடி ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நிறையா போடுவாங்க, இல்லை யூடியூப்ல நிறையா வரும். அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னைக்கு அந்த எக் புட்டிங் அப்படிங்கிறத பண்ணலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு எங்கள் அம்மாவை தான் நான் கேமராவை வேணாம் மாற்றிருக்கேன். அதிசயமாக இருக்கு எங்கள் அம்மா கேமரா பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதே. எனவே நம்ம இன்னைக்கு வந்து எக் புட்டிங் பண்ண போகிறோம் இல்லையா? அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பலாம் கிடையாது. 3 முட்டை எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமா சீனி, அவ்வளோதான். வேற எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து ஏலக்காவை எங்கே ஏலக்காய் எதுக்காக அப்படின்னா எக் வந்து ஸ்மெல் அடிக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக. க்ளோஸ்அப். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பீட் பண்றதுக்கு ஒன்று வச்சிருந்தோம்ல, அது இல்லையோ? பீட் பண்றதுக்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் நல்லா தெரிறேனா? கேமரா ஒழுங்கா பிடிக்கிறீங்களா? சரி, ரைட்டு. ரொம்ப லாங்கெல்லாம் காட்ட வேண்டாம். எங்க அம்மாவுக்கு இப்போ தான் நான் கேமரா எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, யாரும் அஃபென்ஸ் எடுத்துக்கிறாதீங்க. க்ளோஸ்அப் வாங்க மாமி. கமான், இந்த முட்டை உடைச்சு ஊத்துறதை காமிங்க. தெரியுதா? பக்கத்துல வாங்க. இன்னும் இப்படி காட்டணும். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. கைஸ், இப்போ வந்து 3 முட்டையையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல உடச்சி ஊத்திக்கலாம். ஓகே, இந்த 3 முட்டையை உடச்சி ஊத்திட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கலக்கணும். ஓகே, நல்ல முறை வர அளவுக்கு கலக்கணும். கலக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா சீனி இருக்கு இல்லையா, சீனியை வந்து ஒரு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக அவன் 1 கப் போட சொன்னான் 3 முட்டைக்கு. 1 கப்னா என்ன அளவுலாம் தெரியாது, அதனால நம்ம வந்து 4 ஸ்பூன், 5, 6. இந்த சீனி வந்து நல்லா கரையணும், கரைகிற அளவுக்கு நல்லா கலக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல நம்ம பண்ணுவோம். என் மூஞ்சி முன்னருக்கு ஒரு மாதிரி ரவுண்ட் ஆயிருக்குல்ல, இல்லையா? ஆயிருக்கா? நிறையா சாப்பிட்றேன் தெரியுமா? இல்ல நீ அதான் இப்படி இருக்கே, நீ திங்கதான் செய்யறேன். திங்கதான் செய்யறேன், சாப்பிடுறேன், சாப்பிடுகிறேன். கைஸ், செம்ம வெக்கையா இருக்கு. கிச்சன்ல எப்பவுமே வேலை செய்யும் போதுல இந்த மாதிரி ஒரு ஏரேஷன் இருக்கும். அப்படி இருந்தாதான் நல்லது. என்ன மம்மி? கைஸ், பீட்டர் இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் கலக்கி பழகாதீங்க, ஏன்னா கை வலிக்கு. பெரிய கரண்டினா பட் பாருங்க, எல்லாத்துக்கும் விளக்க போட்டுட்டு எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு. என்னத்த சொல்ல, பரவாயில்ல, இதே கலக்கிட்டோம். இந்த கரண்டி, பெரிய கரண்டி எடுத்து கலக்குங்க. ஓகே, அப்பனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஐ மீன் பீட்டர் இல்ல அப்படின்னா நான் தான் எங்க வீட்டுல நல்லா பாத்திரம் கலக்குவேன். எப்படியோ நான் தானே அடுத்து அதை கிளியர் பண்றேன். நான் துணி துவைச்சிருக்கேன்ல. ஆமா, எல்லா துணியெல்லாம் துவைக்கல, ஒரு செட்டு துவைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் துவைக்க முடியும். ஆமா கைஸ், இதை வச்சு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடா வருது. போதும்ல, ஆமா. இதை வந்து ஒரு சேஃபான இது கொண்டு வருவோம்ல, அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு பவுல், நல்ல பவுலா எடுத்துக்கணும். எங்க வீட்டுல இதுதான் நல்லா அழகா இருக்கும். ஸோ அதனால இதுல வந்து நம்ம ஊத்திக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் இங்க பாருங்க, அதையே பார்க்க கூடாது, என்னையும் பார்க்கணும். நான் ஃபோக்கஸ் பண்ண அடிக்கடி என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம், நான் இதை காமிக்கும் போதுல இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் நல்ல கேமராமேனுக்கு அழகு. எனிவே, அதான் இப்போ என்ன சொல்ல வந்தேன். இந்த மாதிரி இது பண்ணிட்டு டக்குன்னு இப்படி கழுவு மட்டும் போட்டுறக்கூடாது, கழுவி வச்சிடணும், இல்லைன்னா நாற்று அடிக்கும்.
சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஓகே நான் அதை பண்ண மாட்டேன், அது நான் பேர பண்ணிக்கிறேன். எனவே இதை வந்து இப்படி ஒரு பவுலுக்கு மாத்திக்குவாங்க. பவுலுக்கு மாத்திட்டு இந்த ஏலக்கான்னு ஒருத்தனை வாங்கி வச்சிருந்தோம்ல, அதை ஒண்ணுமே பண்ணல பாத்தீங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஓகே உடஞ்சிருமோ. அப்ப எங்க வச்சு அடிக்க இங்க காட்டுங்க காய்ஸ். காணாம போயிட்டேன்னு நினைக்கிறேன், தெரியறனா பாருங்க. ஒரு ஏலக்காவை நொறுக்கிறதுக்கு எங்க அம்மா எங்க போய் வெளியே போய் நொறுக்கிட்டு வாங்காங்க. என்னத்த சொல்லன்னு எனக்கு தெரியல. எனவே நல்லா ஏலக்காய நசுக்கிக்கோங்க. ஓகே சாரி ஓகே பூரியடே எடுத்து ஓகே ஓகே ஆமா. எனவே ஏலக்காயை நல்லா நொறுக்கியாச்சு. இந்த மாதிரி வாயாச்சும் கடிக்க கூடாது. கெஸ்ட் வந்தாங்கன்னா டீசெண்டா சமைக்கணும். ஓகே, இது எங்களுக்கு சமைக்கிறதுனால நான் அப்படி சமைக்கிறேன். எனவே ஏலக்காயில ஒரு கொஞ்சோண்டு இப்படி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா முட்டை வந்து வாடை அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஸோ அதை வந்து இப்படி போட்டுடலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது அடுப்புல ஏதாவது வைக்கிறதுக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுல பெரிய பாத்திரம் அப்படின்னா இதுதான். அதாவது இந்த அடுப்புல வைக்கிறது. கேஸ் இன்னும் வாங்காம வச்சிருக்காங்க, அது வேற விஷயம். கொஞ்சோண்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். அதுக்குதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு கிண்ணத்தை வைக்க போறோம். இது என்ன வைக்க முடியல. ஆமா, ஏன் மிதக்குது? இப்படி வைக்கவா? ஓகே ஓகே. சாரி கைஸ், என்னதான் நான் அறிவாளியா இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் பத்தி கேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இது மேல தண்ணி வச்சிருக்கோமா, இதுக்கு மேல இதை வைக்கணும். மூட முடியாது போலயே, இதை விட சின்ன இது வைக்கணும். பாத்தீங்களா, இது ப்ரீ பிளான்டு வீடியோ கிடையாது. அப்படியே வந்து அப்படியே பண்ண ஆரம்பிச்சு. ஓ, இதுக்குள்ளேயே ஊத்திட்டனோ? சரி ரைட்டு. வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இந்த மாதிரி ஸ்டெடியா வச்சுட்டு இதை வச்சு மூடிடணும். சரி, இதை இப்படி மூடிடுங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரி கேப் இல்லாம மூடிடணும். ஓகேவா? மூடிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி மூடி எடுத்தாச்சு. இதான் இது மூடி. எங்க அம்மாவுக்கு எல்லாம் தெரியுது. வீடியோ பார்த்தீங்களோ? ஓகே, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் அவங்க வைக்க சொன்னாங்க. வேகிறதுக்கு 25 மினிட்ஸ் ஆயிருமா? ஓகே, 25 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். 25 நிமிஷம் ஆகுமா? அவ்வளோலாம் ஆகாதுல்ல. அப்படிதான் சொன்னான். முட்டை அவியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 15 நிமிஷம் தானே ஆகும். சரி, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. அவிய வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அது எப்படி அவிய வச்சாருன்னு. ஓகே, நம்ம வந்து அவிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே, 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்கோர்ஸ் 15 மினிட்ஸ்ல எடுத்துடலாமா திறந்துடலாமா அப்படிலாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வீடியோலயே 25 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. பின்ன அதுக்கு முன்னாடி எடுத்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முன்னக்குட்டி குத்தி பாக்குறதுக்கு ஏதாவது இருக்கா மம்மி? ஆமா, அது குத்தி பாக்குறதுக்கு ஒண்ணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அச்சோ அச்சோ, நினைச்சேன் சரிஞ்சிருக்கோன்னு. ஓகே गाइस, ஓபன் பண்ணி எடு. இத ஒழுங்கா வைக்க தெரியுதால? ஓகே, இத எடுக்கலாமா? ஆமா எடுக்கலாம். வெந்திருக்கா இல்லையான்னு வந்து இப்படி குத்தி பார்த்தா ஒட்டாம வரணுமா? ஒட்டாம வந்துருச்சு. ஸோ வெந்துருச்சு. பவுல் எடுத்துக்கிடுவோம். ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை அப்படியே கவுத்த போறோம். எங்க வீட்டுல நெய்லாம் இருக்கு. நெய்யை வந்து இந்த மாதிரி காட்டுங்க. நெய்யை இந்த மாதிரி ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் ரப் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா ஒட்டாம இருக்கிறதுக்கு. அப்படிதானே? எங்க வீட்டுல அழகான ஒரு கரண்டி இருக்கு. ஸோ அந்த கரண்டியை வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விடணும். வந்துருச்சு. அச்சோ, என்னது இது? முட்டை தோசை. கைஸ், இது ஏதோ மாதிரி வந்திருக்கு. பட் டெக்கரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா,
ஓ முடியலடா. இங்க இருந்த கொத்தமல்லி எங்க? ஏய் ஆ இனிப்புக்குள்ள கொண்டு என்னத்த கொத்தமல்லி போட போற? இல்ல ரொம்பலாம் போடல, டெக்கரேஷனுக்காண்டி. அவங்க அப்படிதான் வச்சிருந்தாங்க. ஸோ டெக்கரேஷனுக்காண்டி இப்படி ஒண்ணு, இப்படி ஒண்ணு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் இது சூடாடுறதுக்கு அப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்க போறோம். ஸோ ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour or 2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட போறோம். ஓகே, லெட்ஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் காட்டிட்டு இருக்க முடியாது, வேர்த்து ஊற்றுது. எனிவே ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஓகே கைஸ், 1/2 hour மேலே ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, ஏன்னா டைம் வேறு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சா. ஸோ அதனால தூங்கணும். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எக் புட்டிங் அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க. மம்மி இஸ் ஃபர்ஸ்ட். உண்மையை மட்டும் சொல்லணும். சாஃப்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா முட்டை வாடை. அதுக்குதான் ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் மீறி முட்டை வாடை மட்டும்தான் அதிகமா இருக்கு. முட்டை வாடை ஹெவியா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்படியா? எங்க பிடிங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கேன். ஆனா சாஃப்டா இருந்த மாதிரியே தெரியல. இல்ல சாப்பிட்டதா. அப்படியா? நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி முட்டை வாடை, அந்த ஃபீல் அந்த இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. முட்டையோட ஃபீல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி ஓகே, நல்லா தான் இருக்கு. ஐ மீன் ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் இந்த ஈவினிங் டைம்ல. இல்லை யாருக்காவது பிடிக்கும்னா செஞ்சு கொடுக்கலாம். பட் அந்த வாடை போகிறதுக்கு அவங்க வீடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. நம்ம அது வாங்குற அளவுக்குலாம் காசு இல்லை, அதனால ஜஸ்ட் ஏலக்காயை வாங்கி மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா பேரில். எனிவே கைஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரி சேப்பு அதெல்லாம் கரெக்டாக வரல. அது ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு வீடியோ பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. வீடியோ பார்த்துட்டு எதுக்காக இந்த சேப் வரல, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க. அடுத்த வாட்டி நான் கரெக்டாக பண்ணுறேன். அதுக்கப்புறமா வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னா அங்கேயும் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அதையும் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன், அதுக்கப்புறம் பண்ணுங்கண்ணே. உங்கள் காஸ்ட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம், என் காசையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், பண்ணலாம். ஓகே, எனவே இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் இஸ்கி டாட்ஸ். பாய். இது எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வைக்க அப்போ நீங்கள் திங்க மாட்டீங்க டாடி. கொஞ்சோண்டு ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க. இனிப்பா இருக்கா? ஆமா, இனிப்பு தானே. நல்லா இருக்கா? அவ்வளவா விசேஷமா இல்லையா? இப்ப இதை என்ன பண்ணணும்? குட்டி, ஆமா குட்டி இருந்தா கேக் புட்டிங்களா? சி முட்டை புட்டிங்களா? உங்க ஐயா கூப்பிட்டோன்னே வரான் பாருங்க. வா, இந்தா புட்டிங், இந்தா உன் சாப்பாட்டுல இந்த இங்க பாரு, இங்க பாரு முட்டை. அவனே திங்க மாட்டேங்கான் கைஸ், ரொம்ப சொதப்பல்னு நினைக்கிறேன். சாப்பிடு. ஓகே, ஃபைனலாக இது குட்டிக்கு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் நாய்க்கு தான் வைப்பீங்க. பாய்.